ஹாய்ப்பா. இன்னைக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லா சூப்பராக இருக்கிற ஒரு செட்டிநாடு சிக்கன் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு சின்ன குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். தாளித்ததுக்கப்புறம் 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கிக்கிட்டோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கின உடனே 2 தக்காளி பழத்தை சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி பழத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிறதுக்காக முதல்ல கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். நல்லா மசிய வதங்கின உடனே இது கூட இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போன உடனே நல்லா கிளறி விட்டுட்டு 1/2 கிலோ சிக்கனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். மஞ்சப்பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 3 தடவைக்கு நான் மேலே கழுவிடுங்க. கவிச்ச வாடை இல்லாமல் இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூளுங்கிறதே கம்மியாக சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஃபுல்லாக எடுக்க வேண்டாம். எனக்கு என்னமோ அது காரமாக இருக்கிற மாதிரி தோணும். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் தனி மல்லித்தூள் எடுத்துக்கிறோம். இது நல்லா மூடி வச்சு நல்லா வதங்கி வந்த உடனே தண்ணியெலாம் பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. இதை நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கிறோம். நீங்கள் கடாயில் வச்சு பண்ணிங்கனாலுமே நல்லா பெரட்டி விட்டுட்டு ரொம்ப நேரம் கழித்து தான் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ 1/4 கிளாஸ் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். 3 விசில்லையே நல்லா சிக்கன் வெந்துடும். இப்போ நம்ம குக்கரை விசில் வந்தோடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா நிறையா பாருங்கள் எவ்வளோ இத்தனை 1/4 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றினேன். இவ்வளோ தண்ணி வந்துருச்சு விசில் வச்ச உடனே. இப்போ நான் இதை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் வற்ற விட போகிறேன். நல்லா வற்றி வந்த உடனே நல்லா பொடியாக நறுக்கி வச்ச மல்லி இலையை இதில் சேர்த்துக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும். இப்படி ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். வாரம் ஒரே மாதிரி ட்ரை பண்ணாமல் ஒவ்வொரு மாதிரி பெப்பர் சிக்கன், செட்டிநாடு சிக்கன் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூப்பா.